இப்போதைய சூழல்ல கூட வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி போய் அமித்ஷாவை மீட் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஸோ அதற்கான தேவை என்ன? காங்கிரஸ் கட்சியில 99% மக்கள் வந்து நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி வேண்டான்னு சொல்றாங்க. அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அவர் ஒரு விராட் கோலி மாதிரி ஒரு பிளேயர். அவர் திரு நயனார் அவர்களை பொறுத்தவரை ஒரு தோனி மாதிரி அரசியல். தவறு சிபிஐ என்கொயரி வேணும்னு கேட்டதே அவங்க தான். தாவேக்காவும் விஜய் அவர்களும் தான் கேட்டாங்க. என்கொயரி வேணும்னு கேட்டவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். அதுக்கு தான் அவங்க அழைச்சி என்கொயரி பண்ணுறாங்க, ஸ்டேட்மெண்ட்லாம் வாங்குறாங்க. இவங்க ஸ்டேட்மெண்ட்டை வாங்கலைன்னு வச்சுக்கோங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியின் முன்னாள் எம்எல்ஏவும் வழக்கறிஞருமான விஜயதாரணி அவர்களை சந்திக்க இருக்கோம். மேம் வணக்கம். வணக்கம். தேர்தல் வேலைகள் பரபரப்பாக இருக்கும். கிட்டத்தட்ட கூட்டணிகள்லாம் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு. எந்த பக்கம் கூட்டணி வந்து வலுவா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ பலமா இருக்க கூட்டணியே என்டிஏ கூட்டணி தான். ஏன்னா திமுக கூட்டணியில காங்கிரஸ் பண்ற பிரச்சனையெல்லாம் நீங்க பாத்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த ஒரு பிரச்சனை மட்டும் தான் போயிட்டு இருக்கு. பிரச்சனை மட்டும் இல்லை, எல்லாரும் பிரச்சனை தான். எல்லாரும் சீட்டு உயர்த்தி கேட்குறாங்க. இன்னைக்கு வந்து அங்க ஹெவி லோடை ஏத்திக்கிட்டு இருக்கிறாரு நம்முடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். ஓவர்லோட்ல அச்சானியே கலந்து ஓடிரும் போல் இருக்கு. என்டிஏ அதிமுக தலைமையிலான இந்த கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்கு. பிரதமர் தலைமையில 2 தடவை மேடை ஏறிட்டாங்க, சிறப்பா அமைஞ்சிருக்கு. ஆனா இதுவே ஒரு தடவை கூட மேடை ஏற முடியலையே திமுகவால. சிறப்பா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றீங்க. மோடி அவர்கள் வந்து அதிமுகவை முன்னிலைப்படுத்தல, குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்களை முன்னிலைப்படுத்தல. அதிமுக வந்து தங்களுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க, அடிமைப்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் தொடர்ச்சியாவே இருந்துட்டு. இப்போதைய சூழல்ல கூட வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி போய் அமித்ஷாவை மீட் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஸோ அதற்கான தேவை என்ன அப்படின்னு. அமித்ஷா அவர்களும் டெல்லியில இருந்து வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீட்டுல போய் உணவு அருந்திட்டு போயிருக்கிறாரு. அதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அது கூட்டணியோட ஆரம்ப கட்டம். அது ஆரம்பம் இல்ல, இப்போ ரீசெண்டாவும் நடந்தது. இது பரஸ்பரம் இருந்தாதான் கூட்டணின்னு பேரு. பரஸ்பரம் இருக்கணும். மோடி அவர்கள் வந்திருக்கக்கூடிய சூழல அடுத்த நாளே அவர் கிளம்பி டெல்லி போறாரு. அதற்கான தேவை என்ன அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல. வாங்க சில விஷயங்களை பேசணும், டெல்லியில வச்சு பேசலாம்னு கூப்பிட்டுருப்பாரு, அதனால போயிருக்கிறாரு. அதனால என்ன தவறு இருக்கு? பிரதமரே அழைக்கும் போது போறதுனால என்ன தப்பு இருக்கு? தப்பு இல்ல. ஏன் கனிமொழி அவர்கள் டெல்லி போய் ராகுல் காந்தியை பார்க்கலையா? பார்த்துட்டு தானே வந்தாங்க. ஸ்டாலின் போகல, கனிமொழி அவர்கள் தானே. ஏன் போனா? யார் போனா என்ன? அதுல இருந்து ஒருத்தர், அந்த குடும்பத்துல இருந்து ஒருத்தர் போக தானே செய்யறாங்க. உங்களுடைய ரோல் மாடலா ஜெயலலிதா அவர்களை எப்பவுமே சொல்லுவீங்க. அவர்கள் கூட்டணி சம்பந்தமா பேசும்போது எதுவா இருந்தாலும் கூட, எந்த கட்சியா இருந்தாலும் கூட, அவங்க போயஸ் தோட்டத்துக்கு அழைச்சி தான் வந்து இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கும். அவருக்கு மரியாதை நிமித்தமா அங்க வந்து தான் பேசுவாங்க. ஆனா இப்போ ஒரு டெல்லி தலைமை அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை டெல்லிக்கு வரவழைச்சு பார்க்குற அந்த நடவடிக்கையை நம்ம எப்படி பார்க்கறது? இவர் டெல்லிக்கு போய் அவங்கள பார்க்கறதும், அவங்க டெல்லியில இருந்து வந்து இவரை வந்து அவர் வீட்டுல பார்க்கறதும் பரஸ்பரம் நடக்கிறது. இல்ல அது நடக்குது நீங்க சொல்றீங்க. ஆனா நீங்க பரஸ்பரம் நடக்கிறதுனால தவறு கிடையாது. தலைவர்கள் மத்தியில பரஸ்பரம் அவங்கவுங்க வீட்டுக்கு போய் பேசுறதுனால. முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் அந்த இடத்துல இல்ல. அவர்கள் ஒரு பாணியை கடைபிடித்தாங்க. ஜெயலலிதா அவர்களும் டெல்லிக்கு போய் தலைவர்களை சந்திச்சது உண்டு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்பயும் நடந்திருக்கு இதெல்லாம். கூட்டணி பேச்சுவார்த்தை வாஜ்பாய் அவர்களை சந்திக்க அவர் டெல்லி சென்றிருந்தார். அப்புறம் சோனியா காந்தியோட டீ பார்ட்டியில அட்டன் பண்றதுக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் டெல்லி சென்றிருந்தாங்க. அந்த மாதிரி பல தருணங்கள் டெல்லிக்கு அவங்க போன தருணங்கள். கூட்டணி சம்பந்தமா பேசணும், ஒரு சீட் ஷேரிங், இது மாதிரியான ஒரு சின்ன சின்ன இடர்பாடுகள்லாம் உடனே வந்து டெல்லிக்கு கூப்பிடுறது இருக்குல்ல. உடனே இவங்களும் போய் மீட் பண்ணிட்டு வர்றாங்க. இந்த செயல்பாடுகள் தான் வந்து பாஜக வந்து அதிமுகவை அடக்குமுறை ஆளாக்குதா அப்படின்ற ஒரு கிடையாது. இதெல்லாம் வச்சு அடக்குமுறையெல்லாம் நீங்க சொல்ல முடியாது. பரஸ்பரம் பேச்சுவார்த்தையில ஈடுபடுறதாங்க குவிக்கா நடக்கும். பிரதமர் அவர்கள் முதல் நாள் வந்து பேசியிருக்கிறாரு. அதுக்கு 2வது நாள் அதற்குண்டான தீர்வுக்கு திரு அமித்ஷாவை சந்திக்க வேண்டியது இருந்திருக்கும், திரு பிரதமர் அவர்களை சந்திக்க வேண்டியது இருந்திருக்கும். அதனால டெல்லி போய் சந்திச்சிருப்பார். அது மாதிரி பரஸ்பரம் நடக்கிற விஷயங்களை வந்து இது வந்து ஒரு பெரிய ஈகோ இஷ்யூவா எடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதுக்குண்டான விஷயமும் கிடையாது. இந்த காலகட்டம் அப்படியானது கிடையாது. இப்ப எல்லாரையும் சந்திக்கக்கூடிய காலகட்டம். நிறைய ஃபிளைட்ஸ் அவைலபிளா இருக்குது. முன்னாடிலாம் ஒரு நாளைக்கு டெல்லிக்கு ஒரு 3 ஃபிளைட் 2 ஃபிளைட் தான் இருந்த காலகட்டம் அவங்க காலம்லாம். இன்னைக்கு இல்லாம தான் போகல அவங்கலாம் இருக்கலாம், அது கூட இருக்கலாம். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா 1 ஹவருக்கு ஒரு ஃபிளைட் டெல்லிக்கு இருக்கு. எப்ப நினைச்சாலும் டெல்லிக்கு போகலாம். டெல்லியில இருந்து எப்ப நினைச்சாலும் இங்க வரலாம். பிரைவேட் ஃபிளைட்ஸ் இருக்கு, டைரக்டா வரலாம். அந்த மாதிரி எவ்வளோ இருக்கு, வசதிகள் இருக்கு. ஆகையால இந்த சந்திப்பெல்லாம் வந்து சாதாரண விஷயமா மாறிடுச்சு. கூட்டணி கட்டுக்கோப்பா இருக்கா? ஒரே மைண்ட் செட்டோட பயணிக்கிறாங்களா? மனநிலை ஒன்றாக இருக்கிறதா? வித்தியாசமான கருத்துக்களை யாருமே வெளிப்படுத்தல. பிரதமர் அவர்கள்
திரு எடப்பாடி அண்ணனோட கருத்தை வெளிப்படுத்துறாரு. அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பிரதமர் அவருடைய கருத்தை வெளிப்படுத்துறாங்க. அமித்ஷா அவர்கள் அண்ணன் எடப்பாடியார் கருத்தை வெளிப்படுத்துறாரு. அதே மாதிரி அண்ணன் எடப்பாடியார் அமித்ஷா அவர்கள் கருத்தை வெளிப்படுத்துறாங்க. பரஸ்பரம் இருக்கு. இந்த பரஸ்பரம் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக தேசிய ஜனநாயக கூட்டணி, அதிமுக தலைமையிலான கூட்டணி சிறப்பாக இருக்கு. ஆனா இங்க பரஸ்பரம் எதையுமே எந்த கட்சிகளுமே பரஸ்பரம் வரல. எல்லாருமே அதிருப்தியில இருக்காங்க. திமுக கூட்டணியில அதிருப்தியின் உச்சத்துல இருக்காங்க. எல்லாருக்கும் சீட் அதிகமா வேணும், ஆட்சியில அதிகாரத்துல பங்கு வேணும் அப்படின்ட்டு பிஜேபிக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணாமா? அதெல்லாம் நாங்க இப்ப எதுவுமே, இது ப்ரெமெச்சூர் ஸ்டேஜ். இப்ப அதை பத்தி பேச்சே கிடையாது. ஆட்சி அமைய பெறும் பொழுதுதான் அதை பத்தின பேச்சே வரும். உங்க கூட்டணி அப்படின்னு வரும்போது தேர்தல் நேரத்துக்கு பிறகுதான் வந்து நம்ம அதை பேச முடியும். கூட்டணி ஆட்சி பத்தி இப்போ பேச முடியாதுன்னு சொல்றீங்க. அதுவே காங்கிரஸுக்கு ஒரு கருத்து சொல்லும் போது இவங்க வந்து பவர்ஃபுல்லா இருக்காங்க, இவங்களை வந்து இவ்வளவு நாள் ஏமாத்திருக்காங்க திமுக, இவங்களுக்கு வந்து பவர் ஷேரிங் கொடுக்கணுன்ற ஒரு கருத்தை வெளில இருந்து முன் வச்சுக்கிட்டே இருக்கல. அதோட நோக்கம் என்ன? காங்கிரஸ் எப்படியாவது திமுக கூட்டணியில இருந்து பிரிச்சிடணும், அதன் மூலமா பாஜக ஆதாயம் அடையணும் அப்படின்ற ஒரு நோக்கம் தானே? அப்படிலாம் கிடையவே கிடையாது. காங்கிரஸ் தான் கேக்குறாங்க. காங்கிரஸ் கேக்குறாங்க, அதை வெளியில இருந்து நீங்க ஆதரிக்கிறீங்கல்ல. கேட்கறதுனால தவறு இல்லை, அவங்க கேட்குறாங்க, அதனால தப்பும் கிடையாது. பல ஆண்டு காலம் காங்கிரஸ் வந்து அவங்களோட பயணிக்கிறாங்க. ஏற்கனவே வந்து ஒரு முறை 34 சீட்டு கம்மியாக இருந்தப்ப அந்த 34 சீட்டு சப்போர்ட் பண்ணியும் கூட ஆட்சி இருந்தது 5 ஆண்டு காலம். ஆனால் அமைச்சரவையில் பங்கு தரல காங்கிரஸ்க்கு. அப்படிலாம் இருக்கும்பொழுது காங்கிரஸ்ல இருந்த அந்த கூக்குரல் எழுந்து கொண்டே இருக்கிறது. இல்ல, காங்கிரஸ் மேல பிஜேபிக்கு அவ்வளவு என்ன பரிவுன்னு கேட்கிறேன். மத்தியில முழு பெரும்பான்மையோட 2 தடவை ஜெயிச்சப்ப கூட பிரதமர் மோடி அவர்கள் எல்லாரையும் கூட்டணியா வச்சுட்டு தான் ஆட்சியா அமைச்சார். அது கூட்டணி ஆட்சி தான், தனி பெரும்பான்மை இருந்த பொழுதும் கூட. அதனால எங்களை பொறுத்தவரை பவர் ஷேரிங் வந்து யார் கேட்டாலும் அது அவங்களோட உரிமையா நம்ம பார்க்கிறோம். இல்ல, மதுராந்தகம் கூட்டத்துல கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களை முன்னிலைப்படுத்தல, அதிமுக முன்னிலைப்படுத்தல, பாஜக ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எல்லாத்தையும் அவரை முன்னிலைப்படுத்தி தான் தேசிய ஜனநாயக கூட்டணி, அதிமுக தலைமையிலான கூட்டணி தான் தொடர்ந்து சொல்லப்படுகிறது. அதுதான் உண்மையும் கூட, அதுதான் பயணிக்கும். அந்த கூட்டணியோட பேரே அதுதான். அதனால அதில் மாற்றுக்கிறது. மதுரை மாநாட்டில் கூட பெரியார் அவர்களோட படத்தை ஆரம்பத்தில் வச்சாங்க, அதை நீக்க சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு சர்ச்சை இருக்கு இல்லையா? அப்போ அதிமுகவுக்கான அங்கீகாரம் எந்த அளவுக்கு இருக்கு? அதிமுக தானே தலைமை. இப்போ பெரியார் படத்தை அதிமுக தலைமையின் அடிப்படை அதை வைக்கிறாங்க அப்படிங்கும்போது அதை நீக்க சொல்றது வந்து பாஜகவுடைய யாருமே நீக்க சொல்லல, அது தவறான செய்தி. அப்புறம் எதன் அடிப்படையில் அங்கே நீக்கிறாங்க? இல்ல, அது நீக்கிற மாதிரி எனக்கு தெரியல, இருந்த மாதிரி தான் இருக்கு. நீக்கல இல்ல, நீக்கின மாதிரி இல்ல. எனக்கு தெரிஞ்சு அது நீக்கின மாதிரி எனக்கு செய்தி இல்லை, தகவல் இல்லை. அவங்க வைக்கிற படங்கள் வைக்கதான் செய்யறாங்க. அதுக்கு பாஜக எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கிறது இல்லை. அதுக்கு சம்பந்தமே கிடையாது. பாஜக அதுல தலையிடுறதே கிடையாது. அவங்க கட்சியோடைய இண்டிபெண்டா இருக்கக்கூடிய விஷயங்கள்ல பாஜக தலையிடாது. நீங்க வந்து நீண்ட காலம் காங்கிரஸ்ல பயணிச்ச ஒரு நபர், மதச்சார்பின்மைக்கு ஆதரவா பல ஆண்டுகள் வந்து குரல் கொடுத்துறீங்க. இப்ப தமிழகத்தை பொறுத்தவரை திருப்பரங்குன்றம் அதை முன் வச்சு பாஜக முன்னெடுக்கக்கூடிய மத அரசியல், இதை வந்து தமிழக அளவில் பெரிய அளவில் விமர்சனம் ஆகுது. இதை நீங்க தனிப்பட்ட வகையில நீங்க எப்படி பாக்குறீங்க? பாஜக எடுக்கிற மத அரசியல் கிடையாது, திமுக எடுக்கிற மத அரசியல். அதை அப்படித்தான் பார்க்கணும். திமுக தான் இந்த மத அரசியலை தூண்டுறாங்க. அவங்க தான் வந்து சிக்கந்தர் தர்காவில் செல்லும் பொழுது அவங்க தடுத்து நிறுத்துறாங்க, அவங்கள இஸ்லாமியர்களை தடுத்து நிறுத்துறாங்க. திமுக தான் கேஸ் போட்டாங்களா? திமுக தான் தடுத்து நிறுத்துறாங்க. திமுக தான் கேஸ் போட்டு இந்த பிரச்சனையை வந்து ஏற்படுத்துறாங்க. திமுக தான் தடுத்து நிறுத்துறாங்க. கேஸ் போட்டது யாரு? கேஸ் போட்டது பின்னாடி. ஃபர்ஸ்ட் திமுக தான் தடுத்து நிறுத்துறாங்க, கேஸ் போடுறதும் போட வைக்கிறாங்க. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா தீபத்தூண்ல விளக்கேத்துறதும் தடுத்து, அதையும் தடுத்து நிறுத்துறாங்க. தடுத்து நிறுத்தி அதுல ஒரு மத அரசியலை பண்ணது வந்து திமுக தான். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. திமுக பண்ண இந்த மத அரசியல்னால தான் திருப்பரங்குன்றத்தில் இன்னைக்கு தீபத்தூண்ல விளக்கேற்ற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. பாஜக மத அரசியலே பண்ணல. அது அவசியமும் இல்லை, பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. உங்க கூட்டணி வலுவா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அதிமுகவுல இருந்து நிறைய பேர், உதாரணத்துக்கு என்டிஏ கூட்டணியில தனியா இருந்தாலும் கூட என்டிஏ கூட்டணியில சப்போர்ட்டா இருந்தாரு ஓபிஎஸ் அவர்கள். அவர் இப்ப திமுகவுக்கு போய் சேர்ந்திருக்கிறாரு. இதெல்லாம் என்டிஏ கூட்டணிக்கு பெரிய பலவீனம் இல்லையா? இல்ல, அது பலவீனம்லாம் சொல்ல முடியாது. சொல்லப்போனா அண்ணன் எடப்பாடியாருக்கு ஒரு பெரிய ரிலீஃப் ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன் அந்த இடத்துல. ஏன்னா இவர் வந்து பொதுச் செயலாளர் வழக்கு போட்டிருந்தாரு ஓபிஎஸ். அதே மாதிரி அவர் தினகரன் அவர்கள் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டார் முதல்ல. அதனால அவர் அதில் செல்வாக்கா வந்துட்டாரு. 7% வாக்குகளையும் பெற்றுட்டாரு, போன தடவையை நிரூபிச்சிட்டாரு. அதனால அவர் மீண்டும் என்டிஏல அவர் கண்டினியூ பண்றாரு. அவர் எவ்வளவு வாக்கு சதவீதம் அதிகமாக எடுத்தவர் வந்து இன்னைக்கு என்டிஏல கண்டினியூ பண்றாரு. வாக்கு சதவீதம் ப்ரூவ் பண்ண முடியாதவங்க தான் இப்போ வெளியில போயிருக்கிறாங்க. அப்போ அவங்க போறதுனால
அண்ணன் எடப்பாடியாருக்கு பெரிய லாஸ் இல்லை, என்டிஏ கூட்டணிக்கும் பெரிய லாஸ் இல்லை, இருக்க வாய்ப்பு இல்லை. ஆகையால் அவங்க திமுகவில் போனதுனால எதிர் இதில் போனதுனால என்ன ஆகிடுது, அவரோட கூட உள்ளவங்களே எல்லாருமே ஏடிஎம்கேல இப்போ கண்டினியூ ஆகுறாங்க, வந்து சேர்ந்துட்டாங்க, எல்லாருமே வந்து சேர்ந்துட்டாங்க. அவர் மட்டும்தான், அவரும் அவரோட சேர்ந்த ஒரு 4 பேர் மட்டும்தான் திமுகவில் போயிருக்காங்க. அது அவங்களுடைய பலமாக இருக்கா இல்லை பலவீனமாக இருக்கான்னு அவங்க தான் முடிவு பண்ணணும். அதை திமுக தான் முடிவு பண்ணால் அவங்க பலமாக இருக்காங்களா, தங்களுக்கு பலவீனமாக இருப்பாங்களான்ட்டு திமுக தான் முடிவு பண்ணணும். அது எந்த வகையிலும் அதிமுகவுக்கு பலவீனம் இல்லை. ஏன்னா இப்ப இருக்காது, நீங்க சொல்ற இருக்காது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நிர்வாக ரீதியா அந்த சிக்கல்கள்லாம் Clear இல்லை. ஆயிடுச்சு, ஆனா clear ஆயிடுச்சு. களத்துல அதிமுக வாக்குகள் சிதறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா ஒரு பக்கம் சசிகலா அவர்கள் தனி கட்சி ஆரம்பிச்சு தனியா களம் காண போறேன் அப்படின்றாங்க. ஓபிஎஸ் அவர்கள் வந்து திமுகவில் இணைஞ்சிருக்காரு, மனோஜ் பாண்டியன் வந்து இணைஞ்சிருக்காரு, வைத்திலிங்கம் அவர் இணைஞ்சிருக்காரு. ஒரு பெரும் படையே வந்து திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்குது. இப்படியான சூழ்நிலை அது வந்து பலவீனம் இல்லை அப்படின்றத எப்படி ஓபிஎஸ் பாக்குறீங்க? கூட இருந்த நிர்வாகிகள், நூற்றுக்கணக்கான நிர்வாகிகள், மேயர்களா இருந்தவங்க, நூற்றுக்கணக்கான தொண்டர்கள், ஆயிரக்கணக்கான பேர் அந்தந்த ஏரியால இருந்து வந்து ஜாயின் பண்ணிட்டாங்களே அவர் கூட இருந்தவங்க. அவங்க தான் வேலை செய்யறவங்க எல்லாரும் இப்போ அதிமுக கூட வந்துட்டாங்க. தலைவர்கள் மட்டும் அங்க போயிருக்காங்க. ஸோ இது என்ன பலன் அளிக்கும்? ஒர்க் பண்றவங்க இங்கெல்லாம் இருக்காங்க, ஏடிஎம்கே கூடலாம் இருக்காங்க. அப்போ ஏடிஎம்கே தானே பலமா இருக்குன்னு சொல்ல வேணும். ஓகே, இப்போ காங்கிரஸ்ல நடக்கக்கூடிய குழப்பங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீண்ட காலம் நீங்க காங்கிரஸ்ல பயணிச்சீங்க, அங்க இருவேறு மனநிலைகள் இருக்கு. ஒன்று வந்து தாவேகா கூட கூட்டணி போகணும் அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கிறாங்க ஒரு சிலர் மூத்த நிர்வாகிகள் வந்து திமுக கூட தான் வந்து டிராவல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. இந்த குழப்பங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, காங்கிரஸ் கட்சியில் 99% மக்கள் வந்து நிர்வாகிகள், தொண்டர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி வேண்டான்னு சொல்கிறாங்க. 99? ஆமாம், 99% பேர் சொல்கிறாங்க. 1% தான் வந்து திமுக கூட, அது அந்த பதவி சுகங்கள் கண்ட 1% மக்கள், அவங்க தான் வந்து திமுகவோட பயணிக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆகையால் இந்த 99% பேர் வந்து நல்ல சொர்ணம் உள்ளவங்களா இருக்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும். 1% வந்து அந்த, ஏன்னா பதவிகள் சுகம் அனுபவிக்கிறவங்களுக்கு சொர்ணம் இருக்காது அவங்களுக்குலாம், அதனால அவங்க இப்படி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு மற்ற இந்த காங்கிரஸில் மற்ற உழைத்தவர்கள், கஷ்டப்பட்டவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து எதுவும் கிடைக்கிறது இல்லை. நீங்கள் அந்த 1% பெரிய பெரிய மிட்டா மிராசுகள், பெரிய பண்ணையார்கள், தலைவர்கள், இவங்கெல்லாம் தான் வந்து அங்கே அந்த 1% மக்களுக்கு தான் அங்கே இடம் இருக்கும். அவங்களுக்கு உண்டான விஷயங்கள் திமுகவில் தொடரணும்னு நினைக்கிற அந்த 1% பேர் வந்து இப்படி இருக்காங்க. எதுவுமே கிடைக்காம அந்த தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா, காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய பெருவாரியான நிர்வாகிகள், தொண்டர்களுக்கு இந்த மனநிலை இருக்கு. திமுகவோட கூட்டணி பயணிக்கிறதுனால காங்கிரஸ் அழிஞ்சிட்டு தான் போகுது, காங்கிரஸ் வளர மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கு. அதோடைய பிரதிபலிப்பு தான் இந்த தாவேக்காவோட போகணுங்கிற மனநிலை உருவாயிருக்கு. இன்னைக்கு தாவேக்காங்கிறது ஒரு ஆப்ஷன் கிடைச்சிருக்கு, அதனால அந்த பக்கம் போனோங்கிற அந்த ஃபீலிங் வந்து நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கு. அது அவங்கள பொறுத்த வரைக்கும் நியாயமா கூட இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் பண்ணையார்களுக்கு தான் வந்து காங்கிரஸ்ல வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் நீங்க சொன்னீங்க. இல்ல, மிட்டா பெரிய தொழிலதிபர்கள் அப்படி இப்படி பெரிய ஆட்களுக்கு கொடுப்பாங்க. ஒரு சிலர் தான், சில ப்ரொஃபஷனல்ஸ், அது மாதிரி ஒரு சிலருக்கு தான் அந்த வாய்ப்பு. மற்றபடி பாத்தீங்கன்னா ரொம்ப சாமானியர்களுக்கு வந்து காங்கிரஸ்ல எப்பயுமே வாய்ப்பு இருந்தது இல்லை. நீங்க 3 முறை விலவங்கூடல வந்து காங்கிரஸ்ல போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கீங்க. உங்களுக்கும் அந்த அடிப்படையில தான் கொடுத்தாங்களா? அந்த அடிப்படையை தான் ஒரு சிலர் சொல்றேன்ல, இந்த ஒரு சிலர்ல நான், அதனால என்னை விரட்டணுன்னே உட்காந்துருந்தாங்க. அவங்க அதை சாதிக்கவும் முடிஞ்சது. நம்ம அரசியல் பயணம் மக்களுக்கான பயணம். அது அந்த மக்கள் தொடர்பு இல்லாமல் பண்ணக்கூடிய விஷயங்களில் காங்கிரஸ் ஈடுபடும் பொழுது நம்ம மக்கள் தொடர்பை கட்டாயிடக்கூடாது, நம்ம அதுலேருந்து விலகிடக்கூடாதுங்கிறதுக்காக நாம் நம்மளுடைய அரசியல் பயணத்தை நம்ம மாற்றிக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் மாறுச்சு. மக்கள்கிட்டருந்து என்னை பிரிக்கிற முயற்சி இருந்தது. சீட்டு கொடுக்காம, அடுத்தது வாய்ப்பு கொடுக்காம, மக்கள்கிட்டருந்து கம்ப்ளீட்டாக டிஸ்கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு முடிவில் இருந்தாங்க. குறிப்பாக விளவங்கோடு மக்கள்கிட்டருந்து என்ன பிரிக்கிற முயற்சி. 3 முறை எம்எல்ஏவா இருந்திருக்கீங்க, உங்களை எப்படி டிஸ்கனெக்ட் பண்ண முடியும்? நீங்களா தானே வெளில வந்தீங்க. கிடையாது, அந்த கட்சி சீட்டு கொடுத்தா தானே நிற்க முடியும். அந்த இடத்துல வந்து அவங்க அதிகாரத்தை பயன்படுத்த முடியும் இல்லையா. 3 முறை எம்எல்ஏனாலும் அடுத்த முறை மீண்டும் மக்களோடு நம்ம தொடர்பில் இருக்கணும்னா நம்ம ஒரு எம்எல்ஏவாக இருக்கணும், எம்பியாக இருக்கணும், ஏதோ ஒன்று இருக்கணும். அது தொடர முடியாமல் அதை லைனை கட் பண்ணுறது கட்சிக்கு அவங்க கையில் இருக்கு இல்லையா, பவர் அவங்க கையில் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது நம்மளை டிஸ்கனெக்ட், மக்கள்கிட்ட நம்மளை டிஸ்அசோசியேட் பண்ற மாதிரி உள்ள ஏற்பாடுகள். வாய்ப்பு வழங்காத போது நீங்க வந்து சொல்லிருந்தீங்கன்னா பரவாயில்ல. 3 முறை எம்எல்ஏவா இருந்தீங்க, கடைசியா எம்எல்ஏ இருக்கும்போது அந்த ரிசைன் பண்ணிட்டு வெளில வந்திருக்கீங்க. அதுதான், அந்த வாய்ப்பு இனி வழங்கப்படாதுங்கிற சூழ்நிலையும் ஏற்பட்டு, பிற்காலத்துல வழங்கப்படாது அப்படின்ற அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. நம்ம மக்கள் பணி ஆற்றி கொண்டிருக்க நேரமே அந்த மாதிரி இருக்கும்பொழுது கஷ்டம் இல்லையா. நம்ம மக்கள் பணி மக்கள் தொடரணும்,
நல்லா பணியாற்றக்கூடியவர்கள் மக்கள் பணியில் தொடர வேண்டும். அதற்குண்டான வாய்ப்பு இல்லாமல் பண்ணும்பொழுது மக்கள் பணியை தொடர்வதற்கான சாத்தியக்கூறுகள் எங்கே இருக்கோ அங்கே அதை தேடி நாம் போய் நம்ம மக்கள் பணியை தொடர முயற்சி பண்ணுறோம். ஜனங்களுக்காக வேலை பார்க்குறவங்க எங்கே இருந்தால் என்ன, ஜனங்களுக்காக வேலை பார்க்க போகிறோம். இப்போ தொடர்ந்து அதுதான் என்னுடைய பயணம். நீங்கள் பிஜேபிக்கு போன பிறகு இவங்களுக்கு கண்டிப்பாக சீட்டு கிடைச்சிடும். விஜயதாரணி அவர்களுக்கு மத்திய அமைச்சராகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற பேச்செல்லாம் எழுந்தது. ஆனால் உங்களுக்கே அங்கேயுமே சீட்டு கிடைக்கலையே. அப்போ அது இனிமே தான் வரும். வந்து அப்போ தானே மாறி வந்தேன். இப்போ 23 ஆண்டுகள் காங்கிரஸில் கடுமையாக என் இளமை பருவம் ஃபுல்லாக பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ண பிறகு தான் 23 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டே கிடச்சிது காங்கிரஸில். இப்போ இன்னும் 23 மந்த்ஸ் கூட ஆகலை நான் பிஜேபி வந்து. அதனால் நம்ம அந்த கொஞ்சம் டைம் கொடுக்கணும். 23 இயர்ஸ் வெயிட் பண்ண முடியாது, அட்லீஸ்ட் 23 மந்த்ஸ் வெயிட் பண்ணியிருக்கேன். அதுக்குண்டான வாய்ப்புகளை தருவாங்க நிச்சயமாக. அதுக்கு மக்கள் பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது, இனியும் தொடர்வதற்கு அவங்க அங்கீகாரப்படுத்துவாங்க விரைவில். காங்கிரஸ்ல உங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்லாம் சொன்னீங்க. பாஜகவில் உரிய அங்கீகாரம் கிடைக்குதா உங்களுக்கு? வந்து நீங்க எம்பி சீட் எதிர்பார்த்து தான் வந்து பாஜகவுக்கு வந்தீங்க அப்படின்னு ஒரு பேச்செல்லாம் எழுது. அப்படி இல்லை. ஆனா உங்களுக்கு அதுலயுமே வாய்ப்பு கொடுக்கப்படல. எம்பி சீட்டுன்னு அப்படி எதிர்பார்த்துன்னு நான் வரல, அந்த மாதிரி முடிவெடுக்கல. மக்கள் பணியிலிருந்து இடையூறு இல்லாமல் கண்டினியூ ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருந்ததுன்னு அந்த மக்கள் பணியை தொடர சொல்லி இப்போ எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. மக்கள் பணி கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. காங்கிரஸ்ல வந்து ஒரு இளமை பருவம் ஃபுல்லாகவே கழிச்சு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு பிறகுதான் எனக்கு பதவிகள் வந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க. அது நீங்க வந்து பிகினிங் ஸ்டேஜ். ஆனா இப்போ நீங்க ஒரு எஸ்டாப்ளிஷ் அரசியல்வாதி இல்லையா? இப்போ இங்கேயும் வந்து இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தேவை இருக்கா? இருக்கலாம். சில தேசிய கட்சிகள் அப்படி இருக்கும். உங்களுக்கு இன்னும் நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கலையோ, நம்மளுக்கு ஒரு கட்சி பொறுப்பு கூட கிடைக்கலையோ அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கா? கட்சி பொறுப்பெல்லாம் கொடுத்துட்டாங்க. இப்போ மாநில இதில் இருக்கேன், செயற்குழுவில் இருக்கேன், கட்சி பொறுப்பில் இருக்கேன் ஆல்ரெடி இருக்கேன். அது கட்சியோட செயற்குழு உறுப்பினராக இருக்கு. ஆமாம் இருக்கும். அது ஒன் ஆஃப் தி நம்ம முக்கியமான எல்லா மீட்டிங்க்கும் நம்மளை அழைக்கிறாங்க. எல்லா விஷயமும் எங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாங்க. நடவடிக்கைகள் வந்து மேற்கொண்டு நம்மளை வச்சு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டும் பொறுப்பாளர்கள் இன்சார்ஜ் கொடுத்து அங்கே உள்ள விஷயங்கள் இப்போ கூட பார்த்தீங்கன்னா 600க்கும் மேற்பட்ட மீட்டிங்ஸ் நடத்துறதுக்கு பொறுப்பாளராக போட்டாங்க. அங்கே துவங்கி வைக்க சொன்னாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில். அந்த மாதிரி நிறைய பொறுப்புகள் வழங்குறாங்க. அந்த பொறுப்புகள்லாம் தான் இங்கே சிஸ்டம். இப்படி காங்கிரஸ் கட்சியில் பதவிகளுங்கிற சிஸ்டம் இருக்கும், இங்கே வந்து பொறுப்புகள்ங்கிற சிஸ்டம் இருக்குது. இந்த டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த கட்சி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. பிஜேபி வந்து காங்கிரஸ்ல இருந்து இதுல காங்கிரஸ்ல பதவிகள் இருந்தாதான் உங்களால மக்கள் பணி செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நிலை இருந்து அப்படி உண்டு. அப்படி ஒரு சூழ்நிலை உண்டாங்க. ஓகே, இப்போ நீங்க தொடர்ந்து மக்கள் பணி செய்யற விடலை காங்கிரஸ்ல, அதனாலதான் வெளில வந்தேன் அப்படின்லாம் நீங்க சொன்னீங்க இல்லையா? இப்போ பாஜகவில் இருந்துட்டு என்னென்ன மாதிரியான மக்கள் பணிகள்லாம் நீங்கள் செஞ்சுருக்கீங்க? இப்போ பாஜக என்னோட தொகுதியாக இருக்கட்டும், கன்னியாகுமரி மாவட்டமாக இருக்கட்டும், எங்கேனாலும் ஏதாவது பிரச்சனை இருந்தால் உடனே என்னை அணுகுவாங்க. ஒரு தடவை யானை கூட அடிச்சிருச்சு ஒருத்தரை. உடனே அவங்க இறந்துட்டாரு. நைட்டு என்னை 12 மணி ராத்திரிக்கு என்னை அழைக்கிறாங்க. உடனே வந்து அவருடைய பாடியை அப்புறப்படுத்த யானையும் பிரச்சனை இல்லாமல் மெதுவாக காட்டுக்குள்ளே அனுப்புறதுக்கு அதிகாரிகளை வச்சு அந்த நடவடிக்கை எடுத்துகிட்டு அந்த பாடியை ரெக்கவர் பண்ணி அவருக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு பெற்று தர்றதுக்கு குரல் கொடுத்து அது நடவடிக்கை. இது மாதிரி எந்த நைட்டு ஃபோன் வந்தாலும் உடனடியாக அந்த அவங்களுக்கு பிரச்சனைகளை தீர்த்து வைப்பது. வேலை இல்லாத எத்தனையோ பட்டதாரிகள், +2 முடித்தவர்கள், மாணவர்கள், இந்த மாதிரி நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் அங்கங்கே எங்கே வேலை கிடைக்குமோ என்னால் முடிந்த உதவிகள் எல்லாம் செய்கிறது. அது மாதிரி தண்ணி வரலைன்னா அதிகாரிகள்கிட்ட பேசி உடனே தண்ணி வரக்கூடிய ஏற்பாடு செய்கிறது. அதிகமான வெள்ளம் வர இடத்துல தடைகள் எப்படி கொண்டு வர்றது, அதுக்குண்டான வேலைகளை செய்கிறது. இந்த மாதிரி அது மாதிரி சாலை போடாமல் ரொம்ப நாள் கிடக்கு. இப்போ திக்குறிச்சியில் இப்போ நீங்கள் போன இதெல்லாம் காங்கிரஸில் இருந்தால் உங்களால் செஞ்சிருக்க முடியாது. இப்போ இந்த சிவாலயம், இந்த மகா சிவராத்திரி இருக்குது பாருங்கள், இந்த மகா சிவராத்திரிக்கு அந்த திக்குறிச்சி கோயில், சிவன் கோயில், அது ஒரு 12 சிவாலயங்களில் அது ஒரு சிவாலயம். அது அந்த கோயிலுக்கு மக்கள் வந்து இந்த 12 கோயில்களுக்கும் நடைப்பயணம் போவாங்க, கிரிவலம் மாதிரி போவாங்க. சிவாலய ஓட்டம்னு சொல்லுவோம் நாங்கள். அப்படியே இந்த கோயிலுக்கு வரும்பொழுது கூட சாலை போடப்படல. அப்புறம் நான் போய் நின்று அந்த சாலையை கொண்டு வர்றதுக்கு போராடி கடைசியில் அந்த சாலையை நைட் போட வச்சேன். 2 நாள் சிவன் ராத்திரிக்கு 2 நாள் முன்னாடி. அப்படி ஒரு இடத்துலையும் என்னுடைய பணிகள் இன்றைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆகையால் நீங்கள் மக்கள் பணி ஆற்றுவதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏவாக நான் இல்லைனாலும் என் வேலையை நான் செஞ்சுட்டே தான் இருக்கேன். ஆனால் அதே ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏவாக இருக்கும் பொழுது அது இன்னும் கொஞ்சம் பலமாக இருக்கும். அந்த பதவிங்கிறது இன்னும் கொஞ்சம் நமக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அதனால தேர்தல் வரும்பொழுது அதை வந்து நிச்சயமாக வந்து அதற்குண்டான வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்தி மீண்டும் மக்கள் பணியாற்றுவதற்கு
வாய்ப்பை உருவாக்கிக்கலாம். இப்போ மீண்டும் உங்களுக்கு சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு இருக்கலாம். கட்சி என்ன முடிவு எடுக்கிறதோ அதன்படி என்னுடைய முடிவு இருக்கும். கட்சி என்ன சொல்றாங்களோ அதை பொறுத்து இருக்கும். இல்லை, உங்களுக்கான செல்வாக்கு விலவங்கோடு தொகுதியை கேட்பீங்களா, இல்லை எப்படி இருக்கும்? எந்த தொகுதியில் நீங்கள் போட்டியிட விரும்புறீங்க? அதுல கூட கட்சி எந்த தொகுதியில நிக்கணும்னு சொல்றாங்களோ, கூட்டணியில எந்தெந்த தொகுதிகள் வருகிறது என்று பார்க்கணும். அதன் பின்னர் கட்சி எந்த தொகுதியில நிக்கணும்னு சொல்றாங்களோ அதை பொறுத்து என்னுடைய முடிவுகள் இருக்கும். அந்த அடிப்படையில பார்ட்டியோட முடிவு தான். ஏன்னா நீங்க 3 முறை அங்க வெற்றி பெற்றிருந்தாலும் கூட அது காங்கிரஸுக்கான வாக்குகள் தான், தனிப்பட்ட விஜயதாரணி அவர்களுக்கான வாக்குகள் கிடையாது. முன்னாடி அது கம்யூனிஸ்ட் கையில இருந்துச்சு. 3 முறை கம்யூனிஸ்ட் கோட்டையா இருந்த இடம் விளவங்கோடு. அந்த கம்யூனிஸ்ட் கோட்டையை உடைச்சுதான் நான் காங்கிரஸை வளர்த்தி கொண்டு வந்தேன். நான் அதை 3 முறை தக்க வச்சேன். இது பாஜக மாநில தலைமை அப்படின்னு எடுத்தோம்னா, அண்ணாமலை அவர்கள் இருக்கும்போது ரொம்ப மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பு இருந்துச்சு. யங்ஸ்டர்ஸை வந்து கவர்ந்து இழுத்தாரு அப்படின்ற ஒரு கருத்துக்கள்லாம் முன்வைக்கப்பட்டுச்சு. அவரை வந்து திடீர்னு சேஞ்ச் பண்ணது பாஜகவுக்கு மிகப்பெரிய டிராபேக் அப்படின்லாம் இன்னும் வரையும் பேசுகிறவங்க இருக்கிறாங்க. ஸோ அதை பற்றின உங்களுடைய கருத்து, அண்ணாமலை அவருடைய லீடர்ஷிப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நயினார் நாகேந்திரனுடைய லீடர்ஷிப்பை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அவர் ஒரு விராட் கோலி மாதிரி ஒரு பிளேயர். அவர் அந்த மாதிரி நான் என்ன ஒப்பிடுறேன்னு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதே நேரம் ஒரு ஸ்பீடான ஒரு அரசியலில் இருக்கக்கூடியவர். ஆனால் அதே நேரம் திரு நயினார் அவர்களை பொறுத்தவரை ஒரு தோனி மாதிரி அரசியல். அவருக்கு வந்து அந்த தலைமை பக்குவங்கள் மற்றும் அந்த தேர்தல் வெற்றியை எப்படி அணுகுவது அப்படிங்கிற அந்த பக்குவங்கள் அது கொஞ்சம் மேலோங்கி இருக்கு. அப்படி இவங்க 2 பேரோட காம்பினேஷன் வந்து நல்லா இருக்கும். இப்போ 2 பேரும் சேர்ந்து இணைஞ்சு போகிறாங்க, எல்லா இடத்துலையும் போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த காம்பினேஷன் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. பல இடங்கள்ல கட்சியிலையும் நல்ல உத்வேகம் இருக்கு. ஆகையால 2 பேருமே தே ஆர் வெரி குட் பிளேயர்ஸ். அது 2 பேருமே அவங்க அச்சீவ் பண்ணுவாங்கங்கிறது என்னுடைய நம்பிக்கை. பாஜகவில் எந்த சுணக்கமும் இல்லை, நிச்சயமா அச்சீவ் பண்றதுக்கான சாத்தியம். தேர்தல் வெற்றியை அண்ணாமலை அவர்களால் அதை நோக்கி பயணிக்க முடியல அப்படின்றத எடுத்துக்க முடியுமா? தேர்தல் வெற்றியை நோக்கி தான் அவர் தான் பரப்புரையில் மெயினான. இப்போ கேட்கல, அவர் தலைமையா இருக்கும்போது தேர்தல் வெற்றியை நோக்கி அவரால் பயணிக்க முடியாத அவர் பீரியட்ல தானே 19% வந்திருக்கு. இல்ல, நீங்க விராட் கோலி தோனி கம்பேரிசன் சொன்னீங்க, அதனால கேட்கல. அதான் விராட் கோலி வந்து ஒரு ஸ்பீடான ஒரு அரசியலை கம்பேர் பண்றதுக்கு நான் அப்படி சொன்னேன். தோனி வந்து அந்த தலைமை பண்புகள் மற்றும் அந்த மேனேஜ்மெண்ட், தேர்தல் வியூகங்கள், அதுக்குண்டான மேனேஜ்மெண்ட் எப்படி அமைக்கிறது, கூட்டணி வியூகங்கள், இது அந்த மாதிரி விஷயங்கள்ல திரு நயினார் அவர்கள் கொஞ்சம் தெளிவாக இருக்கார். ஸோ இந்த 2 பேரோட காம்பினேஷன் வந்து நிச்சயமா ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல வரேன். அதுக்காக 2 பேரும் இப்போ ஒருமித்த காம்பினேஷன் எப்படி சொல்றீங்க? அவருக்கு எந்த விதமான பதவிகளும் இல்ல இல்லையா? இல்ல அதான் நான் சொல்றேனே, இந்த கட்சியில நீங்க பதவின்னு பேசுறீங்க. இங்க அந்த சிஸ்டமே கிடையாது. அந்த பதவிகளுக்கு பதிலாக பொறுப்புகளாக தான் பார்க்கப்படுது. நேற்று பிரதமர் அவர்கள் வந்தபோது கூட பாத்தீங்கன்னா திரு அண்ணாமலை அவர்களை தான் முன்னிலைப்படுத்துறாங்க. பதவிகளை விட இங்க பொறுப்புகளுக்கு தான் அதிக மரியாதை. அப்படி அண்ணாமலை அவர்களுக்கு தரப்பட்ட பொறுப்புகள் தான் இன்னைக்கு வந்து தேர்தலை வழிநடத்திட்டு போறது அவரு கொண்டு போறாரு. தேர்தல் பொறுப்பாளர் கூட நம்மளால கவனிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. இல்ல அவர் வந்து அந்த 6 அவங்க தந்தையோட உடல்நிலை குன்றி இருக்கிறதுனால அந்த வாரம் அவரால் செயல்பட முடியல. அந்த 1 வீக் எனக்கு தேவைன்னு சொல்லியிருந்தாரு. அவ்வளவுதானே தவிர மற்றபடி இப்ப எல்லா மீட்டிங்கும் அவர் தான் முன்னாடி இருக்காரு, எல்லா மீட்டிங்ல இருக்காரு. காங்கிரஸ் வந்து தாவேகாவோட கூட்டணி போறதை வந்து பலரும் விரும்புறாங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. பாஜகவுமே தாவேகாவோட கூட்டணி அமைக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வம் காட்டினாங்க. பல பேர் வந்து நேரடியாவே விஜய் அவர்களை அழைத்து பார்த்தாங்க. அவரு பாஜக திமுக அரசியல் எதிரி, பாஜக கொள்கை எதிரின்னு அவரு ஏற்கனவே சொல்லிட்டாரு. அதனால பாஜக அதுல எந்த இன்ட்ரெஸ்டும் காமிச்ச மாதிரி எனக்கு தெரியல. இல்ல, வெளிப்படையாவே கேட்டு பார்த்தாங்களே விஜய் அவர்கள் எங்க கூட வரணும்னு தமிழிசை தொடர்ந்து பேசிட்டு இருந்தாங்க. புதிய ஒரு கட்சி வரும்பொழுது நிச்சயமா அதற்கு வரவேற்பு இருக்கும், எல்லார் மத்தியிலும் இருக்கும். அது மாதிரி இருந்திருக்கலாம், ஒரு வரவேற்பு இருந்திருக்கலாம். ஆனா அவர் எதிரின்னு சொன்ன பிறகு அதுல வரவேற்பு இருந்த அர்த்தம் இல்லை. அதோட விட்டுறணும் தான் என்னுடைய கருத்து. நம்ம ஆரம்பத்துல தாவேகாவில் நீங்க விஜய் அவர்களை கடுமையா வந்து விமர்சிக்கல, அதே மாதிரி அதிமுகவும் விமர்சிக்கல, அமைதியான ஒரு போக்க கடைபிடிச்சாங்க. இப்ப ஆனா கடுமையா கரூர் சம்பவத்தை முன் வச்சு கூட விமர்சிக்கிறாங்களே. நிறைய பேர் பண்றாங்க. ஆனா பெரிய விமர்சனங்கள்னு ஒன்றும் வரல. காரணம் என்னன்னா அவங்க இன்னும் ஃபீல்டு டெஸ்ட் ஆகல. ஃபீல்டு டெஸ்ட் ஆன பிறகுதான் அவங்கள பத்தின விமர்சனங்கள் அதிகமாகும். அது வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக தான் இருக்கும் விமர்சனங்கள். தாவேகா மேலேயோ விஜய் மேலேயோ நிதானமாக. ஏன்னா அவருக்கு ஃபீல்டு இப்போ ப்ரூவன் ஃபீல்டு என்னங்கிறது தெரியாத வரைக்கும் யாரும் விமர்சனம் பண்ணுறதுல அர்த்தம் இல்லை.
நீங்கள் இவ்வளோ நீண்ட காலம் வந்து அரசியலில் பயணிச்சிருக்கீங்க, ஒரு அரசியல் பார்வை இருக்கும். தாவேகாவுடைய அரசியல், விஜய் அவர்களுடைய அரசியல் செயல்பாடுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? செயல்பாடுகள் இன்னும் அவர் கொஞ்சம் வேகமான செயல்பாடுகள் இருக்கணும். அதே நேரம் அவர் இன்னும் மக்கள் சந்திப்புன்னு நிறைய பண்ணுறாரு. ஆனால் அவருக்குன்னு உள்ள சில சிரமங்கள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பெரிய ஸ்டார் வேல்யூ இருக்கிற ஒரு கேண்டிடேட்டுங்கிறதுனால அவருக்கு வந்து மக்கள் சந்திப்பில் கூட டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். மற்றவங்க மாதிரி சட்டுன்னு போய் மக்களை சந்திக்கிறதுல பாசிபிலிட்டி கொஞ்சம் குறைவு தான். இருந்தாலும் சாமானிய ஒரு தலைவராக அவர் மாறணும். அப்படி மாறும் பொழுது இன்னும் நல்ல வரவேற்பு இருக்கும் அவரை போன்றவர். சாமானிய தலைவராக விஜய் அவர்கள் மாறணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அவருக்கு மத்திய அரசிலிருந்து ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுது அப்படின்னு தொடர்ச்சியான ஒரு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. தவறு. சிபிஐ என்கொயரி வேணும்னு கேட்டதே அவங்க தான். தாவேகாவும் விஜய் அவர்களும் தான் கேட்டாங்க. அதுக்கு என்கொயரி வேணும்னு கேட்டவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். அதுக்கு தான் அவங்க அழைச்சி என்கொயரி பண்ணுறாங்க, ஸ்டேட்மெண்ட்லாம் வாங்குறாங்க. இவங்க ஸ்டேட்மெண்ட்டை வாங்கலைன்னு வச்சுக்கோங்க, எங்கள் ஸ்டேட்மெண்ட்டே வாங்காமல் முடிவு பண்ணிட்டாங்கங்கிற குற்றச்சாட்டும் வரும். அது சுப்ரீம் கோர்ட்டில் போய் அதை ஃபைல் பண்ணுவாங்க. அது தப்பான ஒன்று. ஆனால் வெளிப்படையாகவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களே இப்போ மத்திய அரசு வந்து அழுத்தம் கொடுக்குது அப்படின்னு. அது தவறான ஒன்று. அது ரொம்ப தப்பு. சும்மா அரசியலுக்காக சொல்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது தப்பு. திரு விஜய் அவர்கள் வந்து சொல்லட்டும். அவர் தானே என்கொயரி அட்டன் பண்ணார். ஸோ அவர் வந்து சொல்லணும், இந்த மாதிரி எனக்கு அழுத்தம் இருக்குன்னு. அவர் நேராக சொல்கிற பட்சத்தில் அது என்னன்னு நம்ம புரிஞ்சு என்ன மாதிரி அழுத்தம் கொடுத்தாங்கன்னு வெளியிடணும். அப்போ தான் அது உண்மை. இல்லைன்னா அது உண்மை கிடையாது. ஓகே மேம், நிறைய தகவலை பகிர்ந்தீங்க. உங்கள் நேரத்துக்கு நன்றி மேம். நன்றி, வணக்கம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.